இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி ட்ரிகர் பண்ணி நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து ப்ராஃபிட்கான சான்சஸுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ இது வந்து மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகியிருக்குது. ஆனால் நம்ம வந்து இமீடியட்டாக செல் என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு புல் பேக் எடுக்கும். புல் பேக் எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். கரெக்டா? ஸோ எக்ஸாக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போனாங்க. அடுத்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இங்கே போயிட்டு நல்லாவே ஒரு ட்ராப் கொடுத்தாங்க. அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெய்லி சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தது. ஸோ அகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் நம்மளுக்கு மேலே போகிட்டு எக்ஸாக்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ண மாதிரியே இந்த இடத்துலையே எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இமீடியட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து ஒரு செகண்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஒரு ட்ராப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குது. கரெக்டாக? பட் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி ஒரு ட்ராப் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நம்மளுக்கு இன்ட்ராடேயில் அதுவும் இன்னைக்கு ஃப்ரைடே ஆப்ஷன்ஸில் தீட்டா வேற நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த மாதிரியான டைமில் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ட்ராப் கொடுக்குது. ஓகே, பட் இந்த மாதிரி ரொம்ப நேரம் இப்படி கன்சாலிடேஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டார்கெட் லெவல் அண்ட் எஸ்எல் லெவல் அப்படிங்கிறத வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாமல் போகலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் ஒரு அப்டேட் அப்படிங்கிறதையும் வச்சுருக்கிறேன். நாளைக்கு மார்னிங் 9 AM, அதாவது நாளைக்கு காலையில் 9 மணிக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு கோர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ட்ரி எங்கே எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வந்து நாம் வைக்கணும், அதாவது என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட், இது எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நிஃப்டி பேங்க் நிஃப்டியை எப்படி நாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிஃப்டி வந்து இந்த மாதிரி சைட்வேஸில் போகுது. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி இந்த மாதிரி சைட்வேஸில் போகும்போது பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி போகலாம். அப்போ ஏன் இந்த ரெண்டுமே இந்த மாதிரி ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுது, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்னிங் 9 o'clock முன்னாடி நான் உங்களுக்கு அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.